என்ன நான் தரமட்டமா தாழ்த்தி ஆண்டவரை உன்ன உயர்த்துகிற சாமி. அம்மா வாசிங்கம்மா. நான் சங்கீதம் 40:1-2 வாசி. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருந்தேன். அவர் என்னிடமான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். நான் காத்திருந்து பொறுமையோட காத்திருந்தேன். கர்த்தருக்கு நான் பொறுமையோட காத்திருந்தபடியால் கர்த்தர் இது எனக்கு கொடுத்தது அன்பளிப்பு கிஃப்டா கொடுத்தாரு. கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இதன்படி நம்ம பொறுமையோட காத்திருந்தா கர்த்தர் எல்லாருக்கும் நல்ல ஒரு கிஃப்ட் அவருடைய வேதத்தை நம்மளுக்கு கொடுப்பார். நம்ம வாசிக்கணும். நம்மளை உச்சி மலை நிறுத்தி ஆண்டவர் நம்மளை நல்லா நிறுத்தி நம்மளுக்கு எல்லா வழியும் செய்வார். 2வது வாசிக்கணும். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாரும் உட்கார சொல்லு. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். கர்த்தர் அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கோ சேனைக்கு முன்பாக நட்டு நிறுத்தி, இம்மட்ட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று இதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். கர்த்தர் நம்மளுக்கு செய்த நன்மையால இந்த சபை எபினேசர் என்று பெயரிட்டு கர்த்தர் நம்மளை இந்த சபையை நிலைநிறுத்த செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது வசனம். யோவான் 8:29. நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். என்ன அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். பிதாவுக்கு நான் பிரியமானதை செய்தபடியால் அவர் என்னை தனித்திருக்க விடவில்லை. நம்ம பிதாவுக்கு பிரியமானதை செய்தா பிதா நம்மளை தனிமையா விட மாட்டார். பிதா என்ன செய்தாரு? பிதாவின் தேசத்துக்கு ஆண்டவர் அனுப்பினாரு. நமக்காக மறிக்கும்படியா, நம்மளுக்காக ஜீவனை கொடுக்கும்படியா பிதாவை அனுப்பி வைத்தார் ஆண்டவர். அதுவும் நம்ம எப்பொழுது பிதாவுக்கு பிரியமானதை நம்ம செய்தபடியால் பிதா நம்மளை தனித்திருக்க விட மாட்டார். யோவான் 14:27 வாசிக்குமா. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலக பிரகாரமான கொடுக்கிற சமாதானம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக. உலகம் பிரகாரமான கொடுக்கிற சமாதானம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கல. அவருடைய சமாதானத்தை, அவருடைய சந்தோஷத்தை நம்மளுக்கு வைத்து போகிறார். ஆண்டவர் வைத்து போய் இருக்கிறார். அதன்படி நம்ம நடந்தோம்னா அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். யோவான் 16:20 வாசிமா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நீங்களும் அழுது புலம்புவீர்கள், உலகமே சந்தோஷப்படும். நீங்க துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்மளோ அழுது புலம்புவோம். இந்த உலகமே நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார்கள், சிரிப்பார்கள், கேலி செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள். தேவன் மாத்திரம் நம்ம மீது இரக்கம் காட்டுவார். நான் என்னுடைய வாழ்க்கையை பத்தி சொல்றேன். இந்த யோவானு 16:20 படி நான் சொல்றேன். பல நாள், சில நாள் நான் ஒரு காலத்தில் என் பிள்ளைகளை வைத்து கொண்டு நான் வீதியா தெருவா அனாதியா, வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் இதோ இந்த பிளாட்பார்ட்ல நான் படுத்துக்கொண்டு ஆண்டவர் தான் எங்களை காப்பாற்றினார், ஆண்டவர் தான் எங்களை நிலைநிறுத்தினார்.
தூக்கினார். ஆண்டவர் தானே எங்களை தூக்கினார். ஆண்டவர் தான் எங்களை விசாரித்தார். எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, அநேக சொந்த பந்தங்கள் உண்டு. ஆனாலும் எங்களை விசாரிக்க ஒருவரை யாரும் வரவில்லை. ஒருவேளை சோறு எனக்கும் என் பிள்ளைகளுக்கு யாருமே போடவில்லை. நான் அந்நியர் இடத்துல அந்த கையேந்து வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் பார்த்து எங்களை இந்த ஸ்தலத்துக்கு எங்களை வேண்டியது என்று ஆண்டவர் எங்களை நிலைநிறுத்தி கொண்டு வந்தார். நாமளும் அழுது புலம்புவோம், உலகமா சந்தோஷப்படுவோம், நம்ம துக்கப்படுவோம். நம்ம துக்கத்தை ஒரு நாள் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், உலக பிரகாரமான கொடுக்கிற சமாதானம் நான் உங்களுக்கு தர மாட்டேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போவேன். நீங்கள் நீதி நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவிக்க முடியாது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதன்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த சமாதானத்தை, நமக்கு கொடுத்த சந்தோஷத்தை நம்ம வைத்து ஆண்டவரே நோக்கி நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜபிக்கிறோம். ஆமா, ரூத்து 11 நியாயாதிபதி பக்கத்துல இருக்கு 136. 3:11 பேஜ் பக்கம் 337. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன், நீ குணசாலி என்றதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். இப்போ நமக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் செய்வார். நம்மளை மனுஷர் யாரும் நம்மளை குணசாலின்னு சொல்ல வேண்டாம். நம்ம தேவனுக்கு பயந்து தேவன் வழிகளை உண்மை உத்தமமா நம்ம நடந்தா, தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் தேவன் சொல்லுகிறார் நம்மள, நீ குணசாலி என்று இந்த ஊராறு ஜனங்கள் அறிவார்கள். நீ பயப்படாத, உன் வேண்டியதெல்லாம் நான் செய்வேன், நீ குணசாலி என்று இந்த ஊராறு ஜனங்களை உன்னை அறியும்படி நான் நடத்தியவன் ஒண்ணு சொல்றாரு ஆண்டவர். நம்ம தேவனுக்கு பயந்து அவர் வழிகளை